Hello friends, welcome to Mac Media. நான் வெற்றி. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம Linux OS ஓட XFC desktop environment தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா XFC desktop environment நம்ம Linux Lite OSல பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி Linux Lite OS இன்ஸ்டால் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்ஸ்டாலேஷன் வீடியோ போய் பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா XFC desktop environment. ஸோ இது வந்து ஒரு வெல்கம் நோட். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணா இந்த வெல்கம் நோட் வரும். அதுக்கப்புறம் ஸோ இந்த செக் மார்க் எடுத்துட்டோம்னா இந்த வெல்கம் நோட்டு வராது. இல்லைன்னா இந்த செக் மார்க் எனபிள் இருந்தால் ஒரு தனி சிஸ்டம் ஆன் பண்ணுறப்ப இந்த வெல்கம் நோட் வரும். பார்த்தீங்கன்னா XFC desktop பார்த்தீங்கன்னா இருக்கிற லினக்ஸ் OS desktop என்விரான்மெண்ட்லேயே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறது XFC தான். ரொம்ப லைட் வெயிட் கூட சொல்ல முடியாது, ஓரளவு நார்மல் யூசேஜ் தான் எடுத்துக்கும். நம்ம லினக்ஸ் மின்ட் சின்னமான் மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஓரளவுக்கு நார்மலாக எடுத்துக்கும். அவங்க வந்து அஃபிஷியல் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் காமிச்சிருப்பேன். 1GB ரேம் இருந்தால் போதும், இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் 1GB ரேம் யூசஸ் வேண்டாம். 2GB அபோவ் மினிமம் வந்து ஒரு 4GB எனி OS நீங்கள் ரன் பண்ணால் ஒரு 4GB ரேமாவது யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு வந்து SSD யூஸ் பண்ணுங்கள். SSDயில் வந்து ஃபாஸ்ட் பூட்டிங் அண்ட் ஃபாஸ்ட்டாக அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா SSDயில் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரோட ஸ்பீடு வந்து அதிகம் ஹார்ட் டிஸ்கை விட. அதனால் SSD பயன்படுத்துங்க. அதே மாதிரி ரேம் வந்து ஒரு 4GB பயன்படுத்துங்க. இதான் பார்த்தீங்கன்னா XFC desktop என்விரான்மெண்ட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெஷ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் காட்டியிருக்கும். அதில் ஹோம் ஃபைல்ரு திஸ் பிசின்னு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம மை கம்ப்யூட்டருக்கு போகும், அதாவது ஃபைல் மேனேஜருக்கு போகும். கண்ட்ரோல் பேனல் இதுதான் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு. ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஐக்கானை நம்ம வந்து பேனல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இந்த பேனல்லே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட் அண்ட் டைம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மைக்கோட வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் மேனேஜர், இது அப்டேட் வந்து இண்டிகேட் காட்டும், அதாவது நோட்டிஃபிகேஷன் காட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை எதை கனெக்ட் பண்ணால் அதோட அவைலபிள் வந்து இங்கே தான் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லாங்குவேஜ், சிஸ்டம் மாடல் லாங்குவேஜ். கீழே பார்த்தீங்கன்னா பேனல்லே பாருங்கள் ஒரு ஐகான் இருக்குது, டர்னல், ஃபைல் மேனேஜர், அப்புறம் ப்ரௌசர், அப்புறம் பார்த்தீங்கன்னா மெனுவில் தான் நம்மள ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். மை கம்ப்யூட்டர், செட்டிங்ஸ், அக்சசரிஸ், கிராஃபிக்ஸ், இன்டர்நெட், மீடியா, மல்டிமீடியா, ஆஃபீஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டாக என்ன அப்ளிகேஷன் நம்ம ஃபேவரட்டாக கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்குன்னு காட்டும். அப்புறம் ஆல் அப்ளிகேஷனில் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரே இதில் காட்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு போய்க்கலாம், செட்டிங் மேனேஜர். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸரை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், அதாவது அதர் யூஸர் நம்ம எக்ஸ்ட்ரா யூஸர் கிரியேட் பண்ணியிருந்தா அதை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் அவுட், ஷட் டவுன், ரீஸ்டார்ட், லாக் அவுட், சஸ்பெண்ட், ஸ்விட்ச் யூசர் சொல்லிட்டு எல்லாமே இங்கேயே இருக்கும். அதே மாதிரி டெஸ்க்டாப்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ எம்டி டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் லான்ச்சர், கிரியேட் எம்டி ஃபைல் கொடுத்துக்கலாம். இங்கே டர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு, ஓப்பன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபைல் மேனேஜரில் போய் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க, அதாவது ஃபைல் சிஸ்டமில் போய். கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸில் நம்ம இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்க்கு போயிடலாம். நம்ம மெனு பார் வராமலே டெஸ்க்டாப்லேருந்தே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் போய்க்கலாம். மை கம்ப்யூட்டர் பாருங்கள், செட்டிங்ஸு, எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸும் இங்கேருந்து நம்ம போய்க்கலாம். மெனு பாரில் பார்த்தீங்கன்னா XFC நம்ம லினக்ஸ் லைட் OSல பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ் வந்து பேசிக் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மை கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டமில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற OS எல்லாம் ஃபைல் சிஸ்டமில் தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கிறது நம்ம வந்து எதுவும் பண்ண வேண்டாம். இதில் இருக்கிறது அக்சஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன் டர்மினல் வரும், ஓப்பன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வர்றது தான். இதில் வந்து நம்ம லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அத்தென்டிகேட் கொடுத்துட்டோம்னா நம்ம இதில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டமில் போய் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது. எதாவது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம்னா OS வந்து கிராஷ் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேவ் பண்ணி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோமில் தான் காட்டும். அதாவது நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸ், சேவ் பண்ணுற ஃபைல்ஸ்லாம் ஹோம் இருக்கிறது தான் காட்டும். இதுதான் ஃபைல் மேனேஜர். மை கம்ப்யூட்டரில் ஹோமுக்கு போயிடலாம், அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும் ஃபைல் மேனேஜர்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே டெஸ்க்டாப்லேயும் ஐக்கான் இருக்குது. இது வந்து XFCயோட டிஃபால்ட் ஃபைல் மேனேஜர்னு சொல்லிட்டு இதோட நேம் பார்த்தீங்கன்னா
THUNER தனர்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணி, அதாவது கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஐக்கானோட சைஸ் வந்து பெருசாகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஃபைல் சிஸ்டமில் போயிட்டு நம்ம OS இன்ஸ்டால் ஆகிருக்கிற இடத்த பார்த்துக்கலாம். இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது என்னோட ஹார்ட் டிஸ்க், என்னோட சிசி, அதாவது என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு நான் என்னென்ன ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கோம். அப்புறம் லினக்ஸ் லைட்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம். அப்புறம் வந்து டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஐகான்ஸை காட்டியிருக்கிறது. அப்புறம் ரீசெண்டாக என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் டெலீட் பண்ணதெல்லாம் இதில் காட்டியிருக்கோம். அப்புறம் டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டிரைவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்டோரேஜ் டிரைவை காட்டும். இப்போ ஃபைல் மேனேஜர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதே தான் செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹோமில் இருக்கக்கூடியது தான் டாக்குமெண்ட், டவுன்லோட்ஸ், மியூசிக், பிக்சர், பப்ளிக், டெம்ப்ளேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். செட்டிங்ஸில் போனோம்னா செட்டிங்ஸில் வந்து தனித்தனியாக இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல செட்டிங் மேனேஜர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பேனலில் கிடைக்கும். அதை வந்து செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த செட்டிங்ஸை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆர்கிவ் மேனேஜர், கால்குலேட்டர், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் இருக்கும். டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது, USB இமேஜ் ரைட்டர் இருக்குது. இந்த USB இமேஜ் ரைட்டர் மூலிமா எனி லினக்ஸ் OS நம்ம பூட்டபிள் ஃப்ளாஷ் டிரைவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு USB மூலிமா USB ஃப்ளாஷ் டிரைவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது தான் USB இமேஜ் ரைட்டர்னு சொல்லிட்டு. அப்புறம் USB ஸ்டிக் ஃபார்மேட், நம்ம USBலாம் ஃபார்மேட் பண்ணிக்கிறதுக்கு உண்டானது இருக்கும். கிராஃபிக்ஸில் பார்த்தோம்னா டாக்குமெண்ட் ஸ்கேனர் இருக்குது, பிரிண்டருக்காக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. லினக்ஸ் லைட் OSல டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இமேஜ் எடிட்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது GIMP. ஸோ GIMP வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம லினக்ஸ் லைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லானது தான். லேட்டஸ்ட் செஷனே கொடுத்துருக்காங்க, 2.10.30 லேட்டஸ்ட் செஷனே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்லேயே ஃபோட்டோ மேனேஜ்மெண்ட் இருக்குது. இன்டர்நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரை கொடுத்துருக்காங்க. லினக்ஸ் OSல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் தான் ஒர்க் கொடுப்பாங்க. பட் ஆனால் இவங்க வந்து க்ரோம் ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க, கூகுள் க்ரோம் ப்ரௌசர். நீங்கள் வேணும்னா அதர் ப்ரௌசர் கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியாவில் CD DVD பர்னர் இருக்குது, அதாவது DVD ரைட் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் VLC மீடியா பிளேயர் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வால்யூம் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. சிம்பிள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணது ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஆஃபீஸில் போனோம்னா லிப்ரா ஆஃபீஸ் ஃபுல் பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. லிப்ரா ஆஃபீஸ் வந்து ஃபுல் பேக்கேஜ் நம்ம இதுலேயே வந்து லினக்ஸ் லைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. விஷன் பார்த்தீங்கன்னா 7.6.7.2 விஷன். ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜ் அப்படியே கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்டேஷன், டிராயிங், ஸ்ப்ரைட் ஷீட்டு, டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் பேக்கேஜ் இருக்குது. சிஸ்டமில் போனோம்னா பேக்கேஜ் மேனேஜர் இருக்குது. அதாவது நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கும் பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நான் வந்து நெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா நெட்டை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் மேனேஜர் பார்த்தீங்கன்னா சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லிட்டு இதோட நேமு. லாகின் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு அத்தென்டிகேட் கொடுத்துட்றேன். சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் பார்த்தீங்கன்னா பேசிக் டிபியான் உபுண்டு பேஸ்ட் OSல சினாப்டிக் பேக்கேஜ் மோஸ்ட்லி வந்து இருக்கும் டிஃபால்ட்டாகவே. இதில் வந்து ஹால் அப்ளிகேஷன்ஸில் நம்ம லினக்ஸ் லைட்டுக்கு லினக்ஸ் OSக்கு என்னென்ன ஆப்பை வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே லிஸ்ட் காட்டும். இது வந்து ஒரு லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசு. இதில் நமக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும்னாலையும் அந்த அப்ளிகேஷனோட நேமை வந்து சர்ச் பாக்ஸில் சர்ச் கொடுக்கணும். இங்கே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி சர்ச் பண்ணுறப்போ தெரியாது, ஏன்னா கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஆல்பபெட் ஆர்டரில் இருக்கும். கிட்டத்தட்ட 1000 மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேமை வந்து நம்ம கொடுக்கணும். இங்கே இப்போ எனி நேம், உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அந்த ஆப்புக்கு உண்டான நேம் கொடுக்கணும். நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கேடன் லைவ்னு கொடுக்குறேன். கேடன் லைவ் கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு கேடன் லைவ்.
ஸோ இதை வந்து மார்க் பண்ணணும். முதல்ல கேடன்லை வந்ததும் அதை வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணது பார்த்தீங்கன்னா மார்க் ஃபார் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் மார்க் கொடுத்துருங்க. என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அதை வந்து மார்க் கொடுத்துட்டு அப்ளை கொடுக்கணும். அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம மார்க் பண்ணிக்கிற அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறது. அப்படி இல்லைனாலையும் நம்ம வந்து டெர்மினல் மூலிமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பேனல்லே பாருங்கள் எக்ஸ்எஃப்சி டெர்மினல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெர்மினலில் வந்து நம்ம வந்து டெர்மினல் கமெண்ட் மூலிமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லினக்ஸ் லைட் வந்து உபுண்டு பேஸ்ட் ஓஎஸ்ன்றதுனால, அதாவது டிபியான் உபுண்டு பேஸ்ட் ஓஎஸ்ன்றதுனால சுடு ஏபிடி இன்ஸ்டால் அப்புறம் பேக்கேஜ் நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு லாகின் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப் வந்து நம்ம சாஃப்ட்வேர் மேனேஜர், அதாவது சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் இருக்காது. அந்த ஆப் எல்லாம் கூகுள் சர்ச்சில் ப்ரௌசரில் அவங்களோட அஃபிஷியல் சைட்டுக்கு போனாவே லினக்ஸ்க்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் கொடுத்துருப்பாங்க. சில ஆப்ஸ் வந்து ஆப் இமேஜ் ஃபைல் இருக்கும். ஆப் இமேஜ் ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்ம லினக்ஸ்க்கு வந்து போர்ட்டபிளாக ரன் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணாமலே. அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அந்த ஆப்பை கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப்போட அஃபிஷியல் சைட்டுக்கு போனீங்கன்னா என்னென்ன ஓஎஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, விண்டோஸ்க்கு மட்டும் இருக்கா, இல்லை விண்டோஸ் லினக்ஸ்க்கு மட்டும் இருக்கா, இல்லை விண்டோஸ் லினக்ஸ் மேக் ஓஎஸ் மூணுக்குமே அவைலபிளாக இருக்குன்றது அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயே கொடுத்துருவாங்க. அவங்க சைட்லேயே பார்த்தீங்கன்னா விண்டோஸுக்கு லினக்ஸ்க்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், என்னென்ன மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயே அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம அதுக்குண்டான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒன்லி விண்டோஸ்க்கு மட்டும் இருக்கிற ஆப்பை வந்து, அதாவது விண்டோஸ்க்கு மட்டும் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் .exe.msன்னு சொல்லிட்டு இருக்கும் அதோட எக்ஸ்டென்ஷன். அதை வந்து டைரெக்டாக இந்த லினக்ஸில் எனி லினக்ஸில் வந்து விண்டோஸுக்குன்னு இருக்கிற சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது. அது லினக்ஸ் கொடுத்துருந்தா தான் நம்ம அதை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். விண்டோஸ் சாஃப்ட்வேர் லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்குன்னு தனியாக டூல் இருக்குது. வைன், பாட்டில், பிளே ஆன் லினக்ஸ். ஸோ இந்த மாதிரி தனியாக டூல் இருக்குது, அதாவது தனியாக சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் மூலிமா விண்டோஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் ஆனால் அப்படி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கரெக்டாக ரன் ஆகாது. இன்ஸ்டால் ஆனாலும் அந்த சாஃப்ட்வேர் வந்து கிராஷ் ஆகிடும். அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சாஃப்ட்வேரை .exe.msi சொல்லிட்டு இருக்கும், எம்எஸ்ஐ. ஸோ அந்த மாதிரி விண்டோஸ் உண்டான சாஃப்ட்வேரை லினக்ஸில் ரன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் லினக்ஸில் ரன் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. அதுக்கு சப்போஸ் ஒரு சாஃப்ட்வேர் விண்டோஸ்க்கு இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் லினக்ஸ்க்குனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன சாஃப்ட்வேர் இருக்கோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் லினக்ஸில் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சாஃப்ட்வேர் லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கேஜ் இன்ஸ்டாலில் பார்த்தோம்னா அப்புறம் பார்ட்டிஷன் டிரைவர்ஸ்னு சொல்லணும் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜிபார்ட்டட் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனை வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதாவது ஷிங்க் பண்ணிக்கலாம், வால்யூம் இல்லைன்னா ஷிங்க் பண்ணதை நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூசேஜ் ஆகும். நம்ம என்னென்ன ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கோம் அந்த ஹார்ட் டிஸ்கில் உள்ள பார்ட்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதில் போய் பார்ட்டிஷன் எடிட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. இல்லைனா சிஸ்டம் ஓஎஸ் வந்து கிராஷ் ஆகிடும். அவர் வந்து பிரிண்டருக்கு போய்க்கலாம். சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டரில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், ஆப்ரேஷன் லினக்ஸ் லைட் 7.0. CPU என்ன ப்ராசஸர் இருக்குது, இன்டெல் கோர் i5-6500 CPU 3.2 GHz ப்ராசஸர், 4 கோர் 4 த்ரெட்டு. ரேம் எவ்வளோ இருக்குது, 8 GB ரேம். மதர்போர்டு என்ன மதர்போர்டு, H10 M.2 சிப்செட் உள்ள மதர்போர்டு. கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் ஆரோட HD 530 கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே தனித்தனியாக கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓஎஸோட இன்ஃபர்மேஷன் இது ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஓஎஸ் பார்த்தீங்கன்னா கர்னல் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6.8 விர்ஷனு, சி லைப்ரரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துக்குங்க. நான் வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மானிட்டர் இருக்கும். சிஸ்டம் மானிட்டர் தான் நம்ம லினக்ஸ் லைட் எக்ஸ்எஃப்சி டெஸ்க்டாப்னோட சிஸ்டம் மானிட்டர். இது எவ்வளோ ரேம் யூசேஜ் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ சிபி யூசேஜ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இங்கே காட்டியிருக்கும். சிபி யூசேஜ், ரேம் எவ்வளோ யூசேஜ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப் மட்டும் தான், அதாவது 2 ஆப்பும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சிஸ்டம் மானிட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா
என்னோட சிம்பிள் சீன் ரெக்கார்டு ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஆப்பும் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூஸ்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1.2 GB கிட்ட யூஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இது 2 ஆப் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 1.1 1.2 GB ஆவரேஜாக 15%, 8 GBயில் 15% யூசேஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே நீங்கள் 1 GB ரேம் யூசஸில் இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ரன் பண்ணுறது. அந்த ஹேங்கிங் கம்ப்ளைண்ட் வரும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 2 GB அபோவாக இருக்கட்டும், மினிமம் வந்து ஒரு 4 GB இருக்கட்டும் நான் வந்து சொல்லியிருக்கிறது. ஏன்னா 4 GB இருந்தால் தான் நம்ம ஒரு ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு, ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுக்காக சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ப்ராசஸில் என்னென்ன ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப் வந்து சரியாக க்ளோஸ் ஆகலைன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கில் ப்ராசஸ் கொடுத்துட்டோம்னா அந்த ஆப் வந்து ரன் ஆகிடும். இதில் இருக்கிற டிஃபால்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கிற ஆப்பெல்லாம் வந்து கில் கொடுக்காதீங்க. இப்போ நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதை க்ளோஸ் ஆகலை அப்படின்னா இந்த சிஸ்டம் மானிட்டர் சென்டரில் ப்ரோசஸ்ன்னு இருக்கும், அதில் போயிட்டு அந்த ஆப்பை வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து கில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ். ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பேசிக்காக ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்ஸ் ஆப் இருக்குன்றதால நமக்கு வந்து தேவைப்படாது. இதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஏன்னா ஆஃபீஸ் சாஃப்ட்வேர், மல்டிமீடியாவுக்கு, இன்டர்நெட்டுக்கு கூகுள் குரோம் ப்ரௌசர், மல்டிமீடியாவில் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபுல் பேக்கேஜ்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. VLC மீடியா பிளேயர் கொடுத்துருக்கறதுனால நமக்கு ஓரளவுக்கு நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரௌசிங், வீடியோ பார்க்குறது, ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உண்டான ஆப் வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து செட்டிங்ஸ்க்கு போயிடலாம். செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங் மேனேஜர் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங் மேனேஜர். இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா செட்டிங் வந்து ஃபுல் செட்டிங்ஸ் இருக்கும். இங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, அதை வந்து இங்கே ஃபுல்லாக வந்து ஒரே விண்டோவில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் மீல நம்மளோட நேம், அதே லாஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். வேறு ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாமல் விட்டுறேன் நான். அப்புறம் அப்பியரன்ஸில் போனோம்னா நம்மளோட தேம் ஸ்டைல்ஸ், என்ன ஸ்டைல்ஸ் இருக்குன்றதை காட்டியிருக்கும். அப்புறம் வந்து ஐகான்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கும். வேணானாலே அந்த ஐக்கானை கொடுத்துட்டோம்னா அந்த ஐக்கானுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து மாறிடும். ஃபாண்ட்டோட சைஸு இதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் ஃபாண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் போனோம்னா டெஸ்க்டாப்போட வால்பேப்பர் பேக்ரவுண்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனி பேக்ரவுண்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா அந்த பேக்ரவுண்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்படி இல்லைனாலும் ஃபோல்டரில் போயிட்டு அதரில் நீங்கள் ஃபைல் மேனேஜரில் ஏதாவது பிக்சரை வச்சுருந்தீங்கன்னா அந்த பிக்சரை வந்து நம்ம ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் செட்டிங்ஸு. அப்புறம் பேனலில் போனோம்னா இந்த பேனலோட செட்டிங்ஸ், இந்த பேனலை நம்ம வேறு எங்கேயாவது சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேனல் வந்து லாக் பேனலில் டிசேபிள் கொடுத்துட்டு இந்த பேனலை மூவ் பண்ணி வெர்டிக்கல், டிஸ்க்வர், ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போது வெர்டிக்கலில் கொடுத்துட்டு இதை வந்து மூவ் பண்ணி வேறு இடத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். எங்கே வேணும்னா அங்கே வந்து மாற்றிக்கலாம். ஸோ பாருங்கள் டாப்பில் இருக்குது பேனலை, பாட்டமில் கொடுத்துட்டு டாப்பில் கொடுத்துட்டு லாக் பேனலில் எனபிள் கொடுத்துட்டோம்னா அந்த பேனல் வந்து அங்கேயே செட் ஆகிடும். இந்த மாதிரி நாம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேணும்னா எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்குங்க. இந்த பேனலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஹைட் த பேனல் இருக்குது, நெவர் இருக்குது. இன்டெலிஜென்ட்டில் கொடுத்தோம்னா அந்த பேனல் ஏதாவது ஒரு விண்டோ ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுத்தோம்னா அது வந்து ஹைட் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து நெவர் கொடுத்துட்டோம்னா ஸோ இப்படி வந்துடும். ஆல்வேஸ் கொடுத்தோம்னா ஆல்வேஸ் வந்து பேனல் வந்து ஹைட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து ஆல் செட்டிங்ஸ் போயிடுறேன். பாருங்கள் பேனல் ஹைட் ஆகிடுச்சு. மவுஸ் கர்சரை கொண்டு போனது விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பேனல் வந்து நான் டாப்பில் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர், இதில் இருக்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட ரீசொல்யூஷன்ஸ் இருக்கும். இதில் இருக்கிற செட்டிங்ஸை வந்து பெரும்பாலும் நம்ம வந்து இந்த பேனல் செட்டிங்ஸ், இந்த டெஸ்க்டாப்பு இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் வேறு எந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
கீபோர்டில் போயிட்டு கீபோர்டோட லேவிட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் டைப் பண்ணோம், டைப்பிங் கீபோர்டு ஆட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடா எனி கீபோர்ட் லேவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து டிஃபால்ட்டில் வந்து என்ன டிசபிள் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆடட் இருக்கும். ஆடடில் இதுலேருந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம இந்தியா இருக்கும் பாருங்கள், இந்தியான்னு இருக்கும். இந்தியாவில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் டவுன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் தமிழ் இருக்கும். சாரி ஸோ தமிழ் வந்துச்சு பாருங்கள், தமிழ் 99. ஸோ இதுதான் நம்ம கீபோர்டில் விட்டு நம்ம தமிழ் கீபோர்டில் விட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, கன்னடா பாருங்கள் எல்லாமே இருக்குது, பாங்களா எல்லா விதமான லாங்குவேஜ், மலையாளம் இருக்குது. எந்த கீபோர்டில் விட்டோமோ அந்த கீபோர்டில் விட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா அது வந்து ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஆட் பண்ணதும் ஸோ இதை வந்து எனபிள் கொடுத்துருங்க. சிஸ்டம் ஃபால்ட் வந்து ரீஸ்டோர் ஆகிடும். அதாவது அடுத்த தடவை நீங்கள் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த ஃபாண்ட் வந்து எனபிள் ஆகிடும். ஓகேங்களா, தமிழ் ஃபாண்ட் வந்து எனபிள் ஆகிடும் சிஸ்டம் ரீஸ்டார்ட் கொடுக்குறப்போ. இப்போ வந்து ஆல் செட்டிங்ஸ்க்கு போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல் செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கீபோர்டு பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே வேறு எந்த செட்டிங்ஸும் வேண்டாம். இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறதே அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து வேறு எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, நம்ம வந்து இங்கேருந்து பேனலுக்கு போனோம். அதே இது பேனல்லே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேனல் ப்ரெஃபரன்ஸ் போனோம்னா இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேனலை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பேனல் உங்களுக்கு எப்படி வேணுமோ பாட்டம் ரைட் லெஃப்ட் எப்படி வேணாலும் நம்ம பேனலை கொடுத்துக்கலாம். ஹாட் ஐட் ஆல்வேஸ் இருக்குது, இன்டெலிஜென்ட் ஐட்டில் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணுமோ அப்படி நாம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து பேசிக்காக எக்ஸ்எஃப்சி டெஸ்க்டாப் என்வைரன்மெண்ட் பற்றி பேசிக் நம்ம பார்த்தோம். எக்ஸ்எஃப்சி டெஸ்க்டாப் என்வைரன்மெண்ட்டை நம்ம லினக்ஸ் லைட் ஓஎஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இந்த லினக்ஸ் லைட் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா 7.0 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி ஒரு 8 டேஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த எக்ஸ்எஃப்சி டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லைட் வெயிட்டாக தான் இருக்குது. 1 GB தான் ரேம் எடுத்துருக்குது சிஸ்டம் யூசேஜுக்கு. அதுக்கு மேலே நீங்கள் ஆப் எல்லாம் ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரேம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். மினிமம் வந்து ஒரு 4 GB ரேம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு டியூல் கோர் ப்ராசஸராக இருக்கணும். அபோவ் i3 இருந்தால் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டோரேஜுக்கு வந்து SSD பயன்படுத்துங்க. SSDயில் ஃபாஸ்ட்டாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறதுனால பூட்டிங் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆப் ரன் ஆகுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் SSDயில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்எஃப்சி டெஸ்க்டாப் என்வைரன்மெண்ட் பற்றி பேசிக்கான ஒரு ரிவ்யூ அண்ட் டுட்டோரியல் பற்றி பார்த்தோம். எக்ஸ்எஃப்சி டெஸ்க்டாப் என்வைரன்மெண்ட்டை நம்ம லினக்ஸ் லைட் ஓஎஸில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.